ஒரு பணக்கார ஊர் அழிந்து போயிருக்கேன்னு. சரியான பணக்கார. ஐயோ, கொட்டி தீர்க்குதே மழை. அதுல இருக்கிறது காங்கேசந்துறை சந்தை. இப்ப அங்கே நீங்க விலங்குகளுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம வெளிச்சமா இருக்கா எல்லாம் தண்ணி போட்டது. எங்களுடைய ஒலி வாங்கி எல்லாம் நனைஞ்சு போச்சு. நிறைய வீடுகள் இருந்தது, இடமே இல்லாம இருந்தது. அந்த வகுப்புல நாங்க 47 பேர் படிக்கிறோம். அதே வகுப்புல 3 நண்பர்கள் வெளிநாட்டில. இலங்கையில முதல் முறை பிரான்ஸ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட எந்த வீட்டை போனாலும் வயது போனாக்கெல்லாம் இருக்கு. ஆனா நான் சொன்னேன், அப்பாண்ட சகோதரங்களே ஒன்றும் செய்யும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் காங்கேசந்துறை என்ற ஊரில் அதில் இருக்கிறது காங்கேசந்துறை சந்தை. அலையடிக்குதான் மழையான்னு தெரியல என்னண்டு என்ன. சரி, இப்போ இந்த இடத்துல ஏன் நிற்கிறோம்னு சொல்கிறதுக்கு முதல் நேற்றைய காணொளி பார்க்காதவர்கள் போய் பாருங்கோ. தொண்டைமானாறு என்ற பகுதியிலே இருந்து, அதாவது அந்த சந்தி பகுதியிலே இருந்து அப்படியே பயணம் செய்து காங்கேசந்துறை சந்தி வரைக்கும் பெற போகிறோம் என்று சொல்லியிருந்தோம். ஏனெண்டா இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து விடப்பட்ட பகுதிகள் தான் இந்த பகுதியில் பெரும்பாலான பகுதி. இப்போவுமே இந்த பலாலி அண்டிய பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்குது. மயிரிட்டியினுடைய சில பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படியே பெரிய இடம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இப்போவுமே இருக்குது. எனக்கு தெரிந்து 80க்கு பிறகுல இருந்து இங்கே இருந்து மக்கள் படிப்படியாக வெளியேறி போனார்கள். 90க்கு பிறகு இந்த பகுதியில் மக்களே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததாக சொல்லப்படுது. இந்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதி 5 ஆண்டுகளுக்கு முன்னம் விடப்பட்டிருக்கு. சில பகுதிகள் 2 ஆண்டுக்கு முன்னம், சில பகுதிகள் 10 ஆண்டுக்கு முன்னம், சில பகுதிகள் 15 ஆண்டுக்கு முன்னம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்டிருக்குது. எனவே இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் என்று தான் எங்களுடைய பயணத்தை நேற்றைய நாளில் தொடங்கினாங்க. அந்த சந்தியில இருந்து பயணம் செய்து வளலா என்ற ஊரில் வரும்போது மழை எங்களுடைய பயணத்துக்கு இடையூறு விளைவிச்சது. ஆனால் அந்த காணொலியில் 2 பெரியவர்களோட கதைச்சிருந்தேன். அப்போ அது ஒரு பயனுள்ள காணொலி என்றதால் நேற்றைய நாளில் பதிவிட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் அந்த வளலாய் காணொலியை நிறைவு செய்த இடத்துல நின்று சரி காங்கேசந்துறை சந்தி வரைக்கும் போவோம்னு யோசிக்கும் போது சாதுவாக மழையும் வந்துச்சு. அடுத்தது உந்துரொலியில் பெட்ரோல் சரியான மட்டுமட்டாக இருந்தது. அப்போ வரும்போது இடையூறு வருமென்றதால் இந்த காங்கேசந்துறையில் இருக்கிற இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்பி கொண்டு இப்போ எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். மழை சரியாக தொந்தரவு செய்து கொண்டிருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதில் இருந்து அந்த வளலாய் நாங்கள் நேற்று காணொளி நிறைவு செய்த இடம் வரைக்கும் போகிறோம். போகும்போது நாங்கள் பார்க்குற காட்சிகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். மழை நேரத்தில் இன்னும் வித்தியாசமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். இதில் இருந்து 8.1 கிலோமீட்டர் போகணும். சரியா மப்பும் மந்தாரமுமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்கோ. உண்மையிலேயே இந்த சந்தியில் 2 பக்கம் நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஒரு கடற்கரை அதுவும் துறைமுக பகுதி இப்படித்தான் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். பெருமிழப்பு எங்கள் இனத்தினுடைய ஒரு சாபம் என்றே சொல்லலாம். இந்த இடமெல்லாம் பாரிய அளவான பின்னடைவை சந்தித்து போயிருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும்னு நம்புகிறேன். இதில் இடப்பக்கம் பாருங்கோ. இடப்பக்கம் போனால் துறைமுக பக்கம் போகலாம். இந்த பக்கம் பெரிய மழை பொழிந்து கொண்டிருக்கிறதால நாங்கள் இப்படி இதால் தொடர முடியாது. அச்சோ பெரிய மழை வந்துடுது மக்களே. இந்த வீதியால் வேகமாக போவோம். எங்கே பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மழை இல்லை மக்கள், சாதுவாக தான் மழை பொழியுது. அங்கால பெரிய மழை சந்தியாண்டிய பகுதியில். அதால் தான் மற்ற பக்கத்துக்கு போகையில் பாருங்கோ பச்சை பசையிலன்னு தான் இருக்குது. இதில் வெள்ளப்பக்கம் பாருங்கோ காங்கேசந்துறை பேருந்துகள் இந்த இடத்துல தான் தரித்து நிற்குது. இங்கே இருந்து தான் சேவையை தொடங்குவார்கள். அதே மாதிரி இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ. இந்த பக்கத்தில் விடுதிகள், இந்த விடுதிகளுக்கு அங்கால கடற்கரை. தெல்சவேனா இங்கே பாருங்க, இப்படி தான் மழை பொழிந்து கொண்டிருக்கு மக்களே. நாங்கள் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே போய் ஒதுங்குவோம். முதல் இதில் வெள்ளப்பக்கம் பாருங்கோ காங்கேசந்துறை தொடருந்து நிலையத்தினுடைய நிறைவான தண்டவாளம் இவ்விடத்துல தான் இருக்குது. இதுக்கு அங்கால இல்லை. இது வரைக்கும் தான்
தொடர்ந்து வரும். நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேற, நடக்கிறது வேற. ஐயோ, அங்கால மழை குறைவாக இருக்குமென்னு நம்புறேன். பாருங்க, இங்கே விட்டு விட்டு பொழிந்து கொண்டு இருக்கு மழை. மீண்டும் தொடங்கி விட்டதே. ஐயோ, இதில் வெலை பக்கம் பாருங்கோ. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்கோ. இந்த பகுதியில் இப்படி நிறைய வீடுகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்டு கொண்டிருக்குது. எங்களுக்கு நாங்கள் கதைக்கிறது விளங்குதோன்ற யோசனை தான் இருக்குது. மலைக்குள்ள யாழ்ப்பாணத்தினுடைய இந்த பகுதி உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது. இதில் வெள்ளப்பக்கம் பாருங்க, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருக்கிறது. சரி, அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்கோ, கடற்கரையோர வீடுகள். நாங்கள் நேற்று எங்களுடைய பயணத்தை தொடங்கி வரும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு குறுக்கு வீதிகளையும் பயணம் செய்து போய் பார்ப்போமெண்டு. ஆனால் இன்றைக்கி குறுக்கு வீதிகளுக்குள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பமோ வாய்ப்போ இல்லை. பாருங்கோ, எதிர்காலத்தில் குறுக்கு வீதிகளுக்கு போக முடிஞ்சால் போகிறேன். நான் ஏற்கனவே காங்கேசந்துறை, மயிலிட்டி, தையட்டி தாண்டிய ஊர்கள் எல்லாம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் பவனீசன், தையட்டி, பவனீசன், காங்கேசந்துறை என்று தேடினீங்கன்னா அந்த காணொலிகள் வரும். இப்படி இந்த வீதியால் நேர போவோம். ஆனால் எனக்கண்டா மழை விடும் என்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு விடுத்திருக்குது, மழை வருமண்டு. இதில் இடப்பக்கம் பாருங்க, பார்த்தீங்களா, நல்ல வடிவான வீடுன்னு. இப்படி இருக்கு வீடு கடற்கரையோரத்தில். ஆனால் கடற்கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் இதை தாண்டி. ஆனால் வீதியோரத்தில் நல்ல வடிவாக இருக்குது அந்த வீடு. எங்கே மலைகளில் வந்து மாட்டுப்பாடு போனீங்களா? எத்தனை மணி வரும்? சரி 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 ஐயா, சரி. என்னண்டு? சரி 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 ஐயா. நிறைய பேர் மழைக்குள்ளே வந்து மாட்டுப்பட்டு போச்சினும். ஏற்கனவே வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தாலும் கூட வேலைகள், சூழல்கள், பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்குது. எனக்கு வாயை தடுமாறுதப்பா இந்த மழைக்கு. என்னோடப்பா இப்படி கொட்டி தீர்க்குது. ஐயோ கடவுளே, வா போடல நினைச்சு நாசமாக போகிறா. ஐயோ கொட்டி தீர்க்குதே மழை. எங்கடா ஒரு நிற்கணும். அவங்க வெள்ளப்பக்கம் திருப்பி காட்டுறா. மக்களே, இடம் தெரியுதா? அம்மா கடவுளே, இப்போ லட்சமே இருக்கா? எல்லாம் தண்ணி விழுந்து போச்சா? சரி மக்களே, நாங்கள் இப்போ இந்த பேருந்து திரைப்படத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மழையண்டா வர்ற மாதிரி தெரியல, பெரிய மழை. கதைக்கலாமா? என்ன பேர் உங்களுக்கு? குணரட்னம். எப்படி போகுது வாழ்க்கை? உங்களுடைய ஊர்? மயிலிட்டி. இப்போ நாங்கள் என்னென்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணம் செய்து அந்த ஊர்களின் சிறப்புகள் அப்படி இப்படின்னு பார்க்குறது. ஏற்கனவே மயிலிட்டி இந்த ஊருக்கு வந்த நேரம் இந்த ஊர் முதல் எப்படி இருந்தது அந்த மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டது. இன்றைக்கி நாங்கள் காங்கேசந்துறையிலேருந்து அந்த வள்ளலாய் வரைக்கும் போக போகிறோம். இந்த வீதியோரம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம்ண்டு. இப்போ நாங்கள் அங்கேருந்து வந்து தான் திரும்ப போகிறோம். வரும்போது பச்சை பசையிலண்டு இருக்கிறத அவதானிக்க முடியுது. ஆனால் இரண்டு பக்கமும் பார்த்தா கட்டடங்கள் மிக குறைவு, இல்லையாண்டு இல்லை, குறைவு. அப்ப இப்படித்தான் முதல் இருந்ததா? இல்லாத முதல் எப்படி இருந்தது? முதல் எப்படி இருக்கு இல்ல, அப்ப எப்படி முதல் வந்து இது இப்போ முதல்ல நல்லா இருந்தது. முதல் நல்லா இருந்தது. இது வந்து வெளியாமம் படக்கு. வெளியாமத்துலதான் நல்ல அழகான வீடுகளும் இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி மயிலிட்டி வந்து இனியிலேண்ட வசதியான கிராமம். அதாவது பிஷரிஸ் காபர் இருக்கு. இலங்கைக்கு தேவையான கடல் உணவு எல்லாம் இங்கே இருந்துதான் கூடுதலா போறது. கொழும்புக்கு எங்க அப்பான் டிரான்ஸ்போர்ட் தான். கொழும்புக்கு போறோம். ஒரு நாளைக்கு 5-10 லோரி கொழும்புக்கு இங்கேருந்து போகும். அவ்வளோ டெவலப்மெண்ட். இந்த வீட்டுக்கு அப்படியே வீடுகளும் அதெல்லாம் தான் இருந்தது. நல்ல வசதியான இடம். அப்ப இந்த வீதியில நாங்க கடற்கரை பக்கம் பார்த்தா இப்ப திக்கான 10-15 வீடுகள் அப்படித்தான் இருக்குது. முதல் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீதியோரங்கள்ல எவ்வளவு வீடுகள் இருந்திருக்கும்? இந்த வீதியோரங்கள்ல நிறைய வீடுகள் இருந்தது. இடமே இல்லாம இருந்தது. மயிலிட்டியில வந்து ஒரு காணியே 50-70 லட்சம்.
ரோட்டுக்கரை. இப்ப இப்ப என்னோட படிச்ச ஆக்கலாண்டி ஒரு வரையும் இல்லை. சரி, உங்களுடைய நட்பு வட்டாரம் இங்க முதலத்தின இருந்திருக்கும். எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? நான் வந்து நடேச கொலைப்பிதான் படிச்சேன். எத்தனையாம் ஆண்டு? நாங்களே படிச்சேன் 86ஆம் ஆண்டு. சரி, 86ஆம் ஆண்டு உங்களுடைய நட்பு வட்டாரம் எத்தனை? நட்பு வட்டாரம் படிக்கிற மாணவர்கள் நாங்கள் மயிலிட்டியில முதல் வே வகுப்பு தனியா ஆண் பிள்ளை, பி வகுப்பு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை, சி வகுப்பு தனியா பொம்பளை பிள்ளை. அந்த வகுப்புல நாங்க 47 பேர் படிக்கிறாங்க வே வகுப்புல. அதுல அரைவாசி பேருக்கு கூட மயிலிட்டில இருந்து கூட படிக்கலாம் தான் இருந்தோம். சரி, அவ்வளவு நண்பர்கள் இப்ப எத்தனை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க? எத்தனை 3 நண்பர்கள் தான் இருக்கிறேன், மிச்சம் வெளிநாட்டுல. என்ன சொல்றீங்க? நானும் அதுல கடை வச்சு தேர்ந்தெடுக்கிறேன். வேற 8 ஆள் இருக்கிறேன். யுவராஜா வந்து செக்யூரிட்டி கார்டா இருக்கிறேன். 3 பேர் தான் இருக்கிறேன். 47 பேர்ல 44 பேர் வழியில இங்க இருந்து பாருங்க. எங்கட வீட்டுல எங்கட அப்பாவுக்கு வந்து 6 சகோதரம். அதுல 2 சகோதரம் இங்க இருக்கிறேன். 2 பேர் பிள்ளைகளும் இங்க இல்ல, கனடாவில இங்கிலாந்து. பெரியப்பாக்கு 6 பிள்ளைகள், அது 5 பேரும் படிக்கல. மாமிக்கு 6 பிள்ளைகள், 6 பேரும் படிக்கல. உங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? நாங்க 4 பேர், ஒரு ஆள் வீரச்சாவு. மற்ற நான் இங்க படிப்புக்கிறேன். ஒரு ஆள் கனடா, ஒரு ஆள் இங்கிலாந்துல இங்க இன்ஜினியரா போனார். அவருக்கு பேர் கனடாவில் இருக்கு. ஏற்கனவே அவருடைய அறிமுகம் நான் கேட்டுட்டேன். பிரமந்தனார் பள்ளிக்கூடத்துல கணிதம் கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் தான் இருந்தார். அடுத்தது நீங்க இப்ப சொல்றீங்க, நான் பாக்குற எல்லாருமே வெளிநாடு வெளிநாடு வெளிநாடுன்னு தான் சொல்றீங்க. அதாவது உங்களுடைய அப்பாவினுடைய சகோதரங்களே இங்க இல்ல, பிள்ளைகளும் இல்ல, பிள்ளைகளும் வெளிநாடு. உங்களுடைய அப்பா அந்த சகோதரம், உங்க அப்பா அந்த சகோதரங்களோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு இப்ப பிள்ளைகள் பிறந்திருக்கும். அப்படி பார்க்க போனா எவ்வளவு பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க அந்த ரொம்ப ஊகம். நான் ஒரே ஒரு நாள் இங்க இருக்கிறேன். ஒரு சித்தப்பேட்ட மகள் இங்க இருக்கிறேன். நிச்சயம் ஒரு 35-40 பேர் வெளியில, 6 பேட்ட பிள்ளைகள். இப்படித்தான் எல்லாருக்குமா இல்ல உங்களுடைய வீட்டுல மட்டும் இல்ல? மயிலுக்கு ஃபுல்லாவே இல்ல. எந்த வீட்டை போனாலும் வயது போனாக்கெல்லாம் இருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? இது நல்ல என்ன நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? முதல் இடம்பெயர்ந்த ஒரு கிராமம் இது. 87ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்துட்டு எங்க பக்கத்துல பெலாலி கேம்ப் இருந்தது. அந்த ரோட்டெல்லாம் பெலாலி கேம்ப். அவங்களோட பாயிண்டர் வந்து முன்னுக்கு இருந்தது. அப்ப யுத்தம் துவங்கின உடனே இந்த பிரதேசம் சூரிய பிரதேசமா போகுது. அதனால அந்த நிலையில வந்து கடற்தொழிலையும் தோட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு வாழ்வாங்க இடம். அது என்ன செய்யணும், இடம்பெயர்ந்து நம்மட வங்காளம் எல்லாம் இருக்க அதனால கடலிக்காங்க. அதே கட்டாயம் வெளிநாட்டுல போய்த்தான் தங்கிற வாழ்வாதாரத்தை பெற வேண்டிய நிர்பந்தமா போகுது. தோட்டத்துக்கு அங்க மண் இல்ல. அப்ப ஒண்ணும் செய்யல, இடம்பெயர்ந்தவே கட்டாயம் வெளியில போயிதான். விரும்பியோ விரும்பாமல எல்லாருமே இங்க வறுமையில இருந்துதான் வெளிநாட்டுக்கு போனாங்க. வசதியான கிராமம், சரியான வசதியான கிராமம், ஒரு பணக்கார ஊர். இந்த அந்த பணக்கார ஊர் இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் அபிவிருத்தி அடைஞ்சு பேரு இருந்தாலும் ஆட்கள் இல்லை. இன்னொரு 50 ஆண்டுல எப்படி இருக்குமான்றது உங்களுடைய ஊகம்? ஆட்களை இல்லாதான் அதோட என்ன கிடைக்குன்னா, இப்ப எங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒன்றை விட்டு அண்ணனோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ மாமியோ எல்லாரும் இங்க இல்லை. எல்லாரும் கனடாவில இருக்கு. ஒருவேளை இப்படியான ஒரு இடப்பெயர்வு வரையில எடுத்துக்கொண்டா, இப்ப நாங்கள் இந்த இடத்தால வந்து சொல்றோம், நாங்கள் திக்கு வீடுகள் இருக்கு, ஆட்கள் நடமாட்டம் மிக குறைவா இருக்கு, பிரதான போக்குவரத்துகள் தான் அவதானிக்க முடியுது. இப்ப எப்படி இருந்திருக்கு ஒரு இடப்பெயர்வை? இது வந்து குவார்டர், இலங்கையில முதல் முறை பிரான்ஸ் அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட கஷ்ட இதுல இருந்தது. இதுல இல்ல பெரிய ஒரு ஆஸ்பத்திரி. அதே வந்து இங்கதான் அதாவது சுற்றி அதாவது அந்த இந்த வேலையாக்கல அங்கால இருந்தது டாக்டர்ஸ் இந்த குவார்டர் கச நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. அது என்னன்னா அந்த கடை காத்தால சுத்தப்படுத்தணும் அந்த மயிலிக்க தேர்ந்தெடுத்தது. அது இந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பிரான்ஸ் நாடு தான் கட்டி கொடுத்தது. பிரான்ஸ் ஒன்றுமே ஒரு கட்டிடம் ஒரு கட்டிடம் இங்க இருந்து 200 மீட்டர் 300 மீட்டர் நீளம். எக்ஸ்ரே கருவிய சகலம் இருந்தது. ஏன்னா அதோட காச நோய்க்கு முக்கியமான சாமானாதான் எக்ஸ்ரே தான் பார்த்து செய்யறவங்க.
நாங்கள் கூடுதலா தகவல் அறியும் போது சொல்றது இந்த 80ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற தொடங்கிட்டீங்க. 83ஆம் ஆண்டு நியாயமா போட்டது. நியாயமா போட்டது. கடைசியா இங்க மக்களே இல்லாம போனது மக்கள் எல்லாம் 87ஓட சரி. 87க்கு பிறகு எத்தனையாம் ஆண்டு வந்தது? 87ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி வந்தது. இந்தியன் ஆர்மி போனா 90ஓட பேன் இங்க இருந்து இடம்பெயர்ந்துட்டா. 87 இடம்பெயர்ந்து 90 இடம்பெயர்ந்து 87 இடம்பெயர்ந்து திரும்ப வந்தேன். இடம்பெயர்ந்து மேலநாமடம் சுழிபுரம் அங்காலையெல்லாம் இருந்து பேருந்து வந்து குடியேறி திருப்பி தான் நாங்கள் பெரிய இடப்பெயர்வில தண்ணிக்கு போனோம். 90 இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு திரும்ப எப்ப இந்த இடத்துல மக்கள் மீள குடியமர்த்தப்பட்டார்கள்? இப்ப கிட்டடியே தான் குடியேற்றப்பட்டது. சில இடங்கள் 2015, 2018, 20 அப்படி எல்லாம் 4 வருஷம் தான் வரும். நீங்க அங்க இருந்தீங்க? நாங்கள் அந்த இதுல போய் திரும்புற பெண்டில பெரிய பிடிஞ்சா செய்தது அதெல்லாம் முதல் இருந்தாங்க. இப்ப இங்க இருக்கு. சரி, நீங்க 90ஆம் ஆண்டா இங்க இருந்து முழுமையா முழுமையா போய் எங்க இருந்த நீங்க? முழுமையா போய் சித்தங்கனி வழக்கம் அம்மன் கோயிலுக்கு முன்னாள். எவ்வளவு காலம் அங்க இருந்தேன்? அங்க ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்போம். பேருந்து நாங்கள் பண்ணிக்கு போட்டோம். வன்னியில எவ்வளவு காலம் அங்க இருந்தோம்? வன்னியில தான் நாங்கள் நிறைய காலம் இருந்தாங்க. 2 அரைவாசி வழக்கு அங்கதான் போனது. எத்தனையாம் ஆண்டு அங்க வன்னிக்கு போனீங்க? வன்னிக்கு நாங்கள் 90ஆம் ஆண்டு போட்டோம். 90 இல்ல 2000க்கு மேல் போட்டோம். அங்கே வீடுகள் தோட்டங்கள் எல்லாம் தென்னியல் அதெல்லாம் பற்றி ஞாபக பிரிவசனம் அங்கே இருக்கு. அங்கே 2 வீடு இருக்கு. அங்க இருக்கா? வன்னியில என்ன சொன்னீங்க? விஸ்வமோட வெப்பா. சரி சரி சரி. உங்களுக்கு வன்னி எந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்தது? ஆரம்பத்துல கொஞ்சம் கரைச்சல தான் இருந்தது. ஆனா இப்ப அங்கே நீங்க விலங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு. வன்னி அது பழக பிடிக்கும் என்ற மாதிரி அது பெரிய இடம். இங்கே போல அரப்பிறப்பு ஒரு பிறப்பு 2 பிறப்பு காணிகள் ஏக்கணக்கான காணிகள் தென்னைகள் சுவாத்தியங்கள் மாவிலா தென்னை அப்படி என்று வசதியான இடம். எப்படியும் அங்க வாக்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா நெல்லு கிடக்கும், குளத்து மீன்கள் வரும், கடல் மீன் தான் தேவையான எப்படியோ அவனவன் கஷ்டம் இல்லாம செய்யும். எங்களுடைய உணவு தேவைக்கு பெரிய அளவுல பணம் வெளியில போக வேண்டிய தேவை. அங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு உணவு தேவைக்கு உதாரணமா இருப்போம் 1000, இங்க 1000 வேண்டாம், அங்க ஒரு 500 ரூபாய்க்குள்ளே சிறிய செலவு தான். மற்றதெல்லாம் வீட்டு இங்க மயிலட்டியில நாங்கள் பெரிய அளவுல இடங்களை பாக்குறோம். இப்பவுமே ராணுவத்தால விடப்படாத பகுதி என்ன எவ்வளவு இருக்குமென்னு நினைக்கிறீங்க? ராணுவத்தால விடப்பட்ட பகுதியே காப்பகுதிதான் விடப்பட்டிருக்கு. காப்பகுதிதான் விடப்பட்டிருக்கு. முக்காப்பகுதி எங்களை அங்காலையெல்லாம் நிறைய தாங்கள் இந்த நேரத்துக்கு சந்திக்கு அங்கால அதொன்னும் விடப்படையில. ஆனா ஒரு பணக்கார ஊர் அழிந்து போயிருக்கேன்னு சரியான பணக்கார. அதான் ஒரு நாளைக்கு 10 லோரி இங்க இருந்து கடல் உணவோட கொழும்புக்கு போறது. அதை விட தக்காளி பழம் இங்க இருந்து தக்காளி பழம் கூட போறது. மயிலிட்டு தான் தக்காளி பழத்துக்கு இதே மாதிரி. எனக்கு அந்த மனநிலை இல்ல. சில பேர் சொல்றது என்னன்னா தமிழாக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போன பிறகுதான் நல்லா வந்தது, வீடுகள் கட்ட தொடங்கினது, இவங்க எல்லாம் வெளிநாட்டு காசுல வாழ்றாங்கன்னு சில பேர் விமர்சனம் முன்வைக்கிறது. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட ஊர் அடிப்படையா கொண்டு? இது ஆரம்பத்திலிருந்தே ஒரு வடக்கு பக்கம் கடல் உணவு, தெற்கு பக்கம் தோட்டங்கள், அதனால அப்ப விடிச்சே செல்வ செழிப்பா இருந்த ஊர் தான் இந்த ஊர். ஆனா இத ஐயா சொல்லும் போது உங்களுக்கு உண்மையாவாண்ட எண்ணம் இருக்கும். நீங்க இந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற அந்த வீடுகள் கதை சொல்லும். என்ன அங்க எப்படி வாழ்ந்தார்கள் அந்த கதையை அந்த வீடுகள் சொல்லும். 2 பேருக்கு காணி 3 பேருக்கு காணி இல்லாத வீடுகள் அவ்வளவு சனம் இருந்தது. இப்ப ஒரு சனம் இல்ல. நான் சொன்னேன் அப்பா அந்த சகோதரங்களே ஒன்றும் இங்க இல்லை. பார்க்க போனாலே உங்களுடைய குடும்பத்தின் அடிப்படையில பார்த்தா 90% வெளிநாடு, 90% கூட வெளிநாடு. அப்ப இந்த மைனாரிட்டியும் அப்படித்தானா? 90 அப்படிதான். வெளி மாவட்டங்கள் இருக்கீங்களா இல்ல வெளிநாடு? வெளிநாடுதான் கூட. அங்க பெற்றோரை பராமரிக்க ஒரு ஒவ்வொருத்தரும் 70,000 80,000 கொடுத்து ஆட்களை பணிக்காமத்தி இருக்கிறோம். சரி சரி. தலைக்கு சாப்பாடோ வீடுகளோ ஒரு மாதம் 70-80 மட்டும் கொடுக்கும். ஆனா நான் அறிஞ்சேன் நிறைய அம்மா அப்பா அங்க அவர்கள் கூப்பிட்டாலும் அம்மா அப்பா போய் இது சரி வராது, நான் கடலோரத்துல காத்து வாங்கி கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா போனவ தலைவர் தானே அப்பா அம்மா இங்கிலாந்துக்கு அங்க போனவ 6 மாத விசாரிட போனவே 1 மாதத்துக்கு மேல வந்து அவர்களுக்கு இங்க வாழ்ந்த முறைக்கு வராது. 11 பார்க்க கிடைத்தது. தமிழ்நாட்டில இருந்து யாரோ அந்த கப்பல் இங்க வந்த நேரம் போட்டிருந்தவே இங்க பனையை தவிர வேற என்ன இருக்கு,
என்ற ஒரு கருத்தை அங்க இருந்து போட்டிருந்த தனிய தவிர யாழ்ப்பாணத்துல பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு மாதிரி. ஆனா நீங்க இப்ப வந்து பாக்குறது ஒரு ஒரு என்ன சொல்றது தனுஷ்கோடியை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அழிஞ்சு போயிருக்கண்டு அப்படியான ஒரு இடத்தை பார்க்க வர ஒரு மனநிலையில தான் நீங்க இங்க வரணும். இது வந்து மீண்டு வாரதுக்கு அவ்வளவு காலம் எடுக்கும்னு தெரியல. இப்ப நீங்க வந்து பார்த்தா வீதிகள் சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்க எல்லாம். இந்த வீதிகள் தான் இப்ப போடப்பட்டிருக்கே தவிர பழமையா இருந்த அந்த ஊரினுடைய தோற்றத்தை உங்களால பார்க்கவே முடியாது. சரி, நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய பெயர்? குணரட்னம். கணித ஆசிரியர். இப்ப எத்தனை வயது உங்களுக்கு? என்ன 2 ஆண்டு இருக்கலாம். 60 வயது. இன்னும் 2 ஆண்டு பணியாற்றுவாங்க. இப்ப கிளிநொச்சி பிரமந்தனார் பள்ளியில. சரி சரி, நன்றி. மயிலிட்டி என்ற பகுதியில இப்ப நிக்கிறேன். இந்த பேருந்து திரைப்படத்துக்குள்ள மலைக்கு ஒதுங்க வரும்போது ஒரு ஆசிரியர் அந்த ஐயாவை கண்டனாங்கள். அந்த ஐயா எங்களுக்கு இந்த ஊர் எப்படி இருந்தது பற்றிய தகவல்களை சொல்லி இருந்தார். என்ன கவலை என்றா, நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கும் போதே அந்த குரல் பதிவு தெளிவா பதிவாகல. காரணம், நாங்கள் மலைக்குள்ளதான வந்தது, தண்ணி போட்டுது, எங்களுடைய ஒலிவாங்கி எல்லாம் நனைஞ்சு போச்சுது. அதனால வேலை செய்யல. அது இனி வேலை செய்தாண்டு கூட வீட்டை போய் நாங்க பரிசோதிச்சு பார்க்கணும், காய விட்டுட்டு. அளவு இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.